தொடர்ந்து மாலை முரசு தொலைக்காட்சியின் பிற்பகல் 1 மணி செய்திகளை வழங்குவோர் சிக் ஷாம்பு ஹேர்ஃபால் கவலையா, சிக்கே இல்ல சிக் எக் ஒயிட் புரோட்டீன் ஷாம்பு. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் ஞானசேகரன் மீதான முதல் தகவல் அறிக்கையின் விவரங்கள் வெளியானது. தந்தையிடமும் பேராசிரியர்களிடமும் வீடியோவை காண்பித்து விடுவேன் என மாணவியை மிரட்டியது அம்பலம். அண்ணா பல்கலைக்கழக சம்பவத்தில் மாணவியின் பெயர் விவரங்களுடன் FIR வெளியான விவகாரம். பாதிக்கப்பட்ட மாணவியின் பெயர் விவரங்களுடன் ஆன்லைனில் பதிவேற்றம் செய்ய வேண்டிய அவசியம் என்ன என சமூக ஆர்வலர்கள் கேள்வி. அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரனுக்கு நீதிமன்ற காவல். 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்க சைதாப்பேட்டை நீதிமன்றம் உத்தரவு. சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டதற்கு கண்டனம். பல்கலைக்கழக நுழைவு வாயிலின் அருகே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அதிமுகவினர் கைது. திமுக சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறியுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள ஞானசேகரன் திமுகவை சேர்ந்தவர் என்பது போன்ற செய்திகள் வருவதாகவும் விமர்சனம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதை கண்டித்து பாஜகவினர் ஆர்ப்பாட்டம். சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட தமிழிசை, கரு நாகராஜன் உள்ளிட்டோர் கைது. அண்ணா பல்கலைக்கழக மாணவியிடமிருந்து புகார் பெறப்பட்ட 3 மணி நேரத்தில் குற்றவாளி கைது. பாலியல் வன்கொடுமை வழக்கில் விரைந்து தண்டனை பெற்றுத் தரப்படும் என்றும் அமைச்சர் கோவி செழியன் திட்டவட்டம். 25ஆம் தேதி மனுதாரர் காவல்துறைக்கு அளித்த புகாரின் அடிப்படையில் புகார் மனு பெறப்பட்ட 3 மணி நேரத்தில் உரிய குற்றவாளி கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்நிலையில் எல்லா பல்கலைக்கழகம் மற்றும் கல்லூரிகளில் பாதுகாப்பு நடவடிக்கை நேற்றைய தினம் அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி தொடர்பான சர்ச்சை ஊடகத்திலும் செய்தித்தாள்களும் வந்து கொண்டிருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கில் குற்றவாளிக்கு விரைவில் தண்டனை பெற்றுத் தரப்படும். புகார் கிடைத்த சில மணி நேரங்களிலேயே குற்றவாளி கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் ரகுபதி பேட்டி. அவர் கைது செய்யப்பட்டு ரிமாண்டில் வைக்கப்பட்டிருக்கின்றார். துரிதமாக இருக்கிறது. அவருக்கு தண்டனை வாங்கி கொடுப்போம் என்பதிலே நிச்சயமாக உறுதியோடு என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் திமுக மீது திட்டமிட்டு அவதூறு பரப்பப்படுவதாக அமைச்சர் ரகுபதி குற்றச்சாட்டு. கைது செய்யப்பட்டவருக்கும் திமுகவுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றும் திட்டவட்டம். விளக்கம் சொல்லிட்டோமே, அவர் எங்க திமுகவில் தொண்டர் கிடையாது, அடிப்படை உறுப்பினர் கிடையாது, மாணவர் அணியிலையும் கிடையாது. எங்களுக்கு அவருக்கு சம்பந்தம் கிடையாது. என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்க வேண்டுமோ அதை தலைவர் தளபதியின் அரசு நிச்சயமாக எடுக்கும். பாஜக ஆளும் மாநிலங்களில் பாலியல் குற்றங்கள் அதிகம் நடைபெறுகின்றன. மல்யுத்த வீராங்கனை புகாரை சுட்டிக்காட்டி அமைச்சர் ரகுபதி சரமாரி குற்றச்சாட்டு. இந்தியா முழுவதும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்திய பாலியல் வன்முறை சம்பவங்கள் பல பாஜக ஆளும் மாநிலங்களில் தான் நடந்திருக்கின்றன. மல்யுத்த வீராங்கனைக்கு பாலியல் தொல்லை கொடுத்த பாஜக MP பிரிஜ் பூஷனுக்கு ஆதரவாக
மோடி அரசு செயல்பட்டது. மல்யுத்த வீராங்கனைக்கே அங்கே பாலியல் தொல்லை கொடுக்கப்பட்டது. பொள்ளாச்சி பாலியல் சம்பவத்தில் அன்றைய ஆட்சியாளர்களின் அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளிக்க அச்சம். அதிமுகவினர் ஒன்றும் யோக்கியமானவர்கள் இல்லை என்றும் அமைச்சர் சாடல். அவர்கள் மறைக்க முயற்சித்தார்கள். இன்றைக்கு கூட ஒரு சம்பவத்தை பார்த்தீர்கள் என்று சொன்னால், ராமேஸ்வரத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பிரமுகர் ராதாகிருஷ்ணன் என்பவருடைய மருமகன் ராஜேஷ் பாலியல் வன்கொடுமை குற்றவாளி திமுகவை சேர்ந்தவர் என்பதால் மாணவியின் விவரம் அடங்கிய முதல் தகவல் அறிக்கை வெளியே கசியவிட்டதாக அண்ணாமலை குற்றச்சாட்டு. பாதிக்கப்பட்டவர்களின் தகவல்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற கடமையிலிருந்து அரசு தவறிவிட்டதாகவும் விமர்சனம். சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவம் நெஞ்சை பதற வைக்கிறது. அனைத்து தளங்களிலும் பெண்கள், குழந்தைகளின் பாதுகாப்பான வாழ்வை உறுதி செய்வது கடமை என்றும் திமுக எம்பி கனிமொழி பதிவு. போதைக்கு அடிமையாகி சில இளைஞர்கள் பாலியல் குற்றங்களில் ஈடுபடுவதாக வைகோ கருத்து. குற்றங்களை தடுக்கும் விவகாரத்தில் காவல்துறை சரியாகத்தான் செயல்படுவதாகவும் பாராட்டு. அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திற்குள்ளேயே பாலியல் வன்முறை நடக்கும் அளவுக்கு சட்டம் ஒழுங்கு சீர்கேடு என ஓபிஎஸ் குற்றச்சாட்டு. தமிழகத்தில் சமூக விரோதிகளின் ஆட்சி நடைபெற்று வருவதாகவும் கடும் விமர்சனம். சென்னையில் விமர்சையாக நடைபெற்ற தகைசால் தமிழர் ரா நல்லக்கண்ணு நூற்றாண்டு பிறந்த நாள் விழா. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் உள்ளிட்டோர் விழாவில் பங்கேற்பு. தனது கருத்துக்களை ஆழமாக சிந்தித்து வெளிப்படுத்தக்கூடியவர் தகைசால் தமிழர் நல்லக்கண்ணு. நல்லக்கண்ணுவை வாழ்த்த வரவில்லை, வாழ்த்து பெற வந்தேன் என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நிகழ்ச்சி. வாழ்த்துவதற்கு விரும்புகிறேன், கடமைப்பட்டிருக்கிறேன். உள்ளபடியே சொல்லணும்னா நான் வாழ்த்து வரல, வாழ்த்தை வாங்க வந்திருக்கிறேன். அதுதான் உண்மை. கிடைத்ததாக திமுக கூட்டணி கொள்கை கூட்டணி மட்டுமல்ல, நிரந்தர கூட்டணி. நல்லக்கண்ணுவின் நூற்றாண்டு விழாவில் பேசிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உறுதி. வெற்றியை தொடர்ந்து பெற்று வருகிறோம். ஆக இந்த கூட்டணியை பொறுத்தவரை கொள்கை கூட்டணி மட்டுமல்ல, கொள்கை கூட்டணி என்று நாம் சொல்லிக் கொள்வது உண்மைதான். கொள்கை கூட்டணி மட்டுமல்ல, இது நிரந்தர கூட்டணி தான் என்பதை இந்த நேரத்தில் அழுத்தம் திருத்தம் எடுத்து சொல்லி வரக்கூடிய அளவிற்கு நம்முடைய கூட்டணி அமைந்திருக்கிறது. 7 ஆண்டு காலமாக இந்த கூட்டணியை தொடர்ந்து நாம் கடைபிடித்து தேர்தல் களத்தில் இருந்து பெரும் வெற்றியை தொடர்ந்து பெற்று வருகிறோம். ஆக இந்த கூட்டணியை பொறுத்தவரை கொள்கை கூட்டணி மட்டுமல்ல, கொள்கை கூட்டணி என்று நாம் சொல்லிக் கொள்வது உண்மைதான். கொள்கை கூட்டணி மட்டுமல்ல, இது நிரந்தர கூட்டணி தான். திருவைகுண்டம் அரசு மருத்துவமனைக்கு தோழர் நல்லக்கண்ணுவின் பெயர் வைக்கப்படும். நல்லக்கண்ணுவின் 100வது பிறந்த நாளையொட்டி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. மதுரை கள்ளழகர் கோயில் மற்றும் மருதமலை சுப்பிரமணிய கோயில்களில் நாள் முழுவதும் அன்னதானம் வழங்கும் திட்டம். சென்னை தலைமை செயலகத்தில் காணொலி காட்சி மூலம் திட்டங்களை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். திருக்கோயில்களில் நாள் முழுவதும் 752 திருக்கோயில்களில் ஒருவேளையும் அன்னதானம் வழங்கப்பட்டு வந்தது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலான அரபுமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டது. ஒட்டுமொத்தமாக 11 திருக்கோயில்களில் நாள் முழுவதும் அன்னதானமும்
பழனி தண்டாயுதபாணி கோயில் சார்பில் நடத்தப்படும் பள்ளி கல்லூரிகளில் மதிய உணவு வழங்கும் திட்டம் காணொலி மூலம் தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். மதுரை மற்றும் திருச்சியில் டைட்டில் பூங்கா கட்டுமான பணிகளை மேற்கொள்ள சுற்றுச்சூழல் அனுமதி கோரி விண்ணப்பம். சுமார் 10,000 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என தகவல். ஆறாத வடுக்களாக வாட்டும் உலகையே உலுக்கிய 20ஆம் ஆண்டு சுனாமி தினம் இன்று அனுசரிப்பு. தமிழ்நாடு புதுச்சேரி கடற்கரையில் சுனாமி அலையில் சிக்கி உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி. சுனாமி நினைவு தினத்தையொட்டி தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் அஞ்சலி. கடலில் பால் ஊற்றியும் மலர்களை தூவியும் கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்திய மக்கள். சுனாமி நினைவு தினத்தையொட்டி ஆளுநர் ஆர்.என். ரவி அஞ்சலி. சென்னை பட்டினப்பாக்கம் நொச்சிக்குப்பம் கடற்கரை பகுதியில் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். கடந்த நிதியாண்டில் பாஜகவுக்கு 2244 கோடி ரூபாய் நன்கொடை கிடைத்ததாக தகவல். காங்கிரஸ் கட்சிக்கு 2023-2024 ஆண்டில் அறக்கட்டளைகள் மற்றும் கார்ப்பரேட் நிறுவனங்கள் மூலம் 288 கோடி ரூபாய் கிடைத்ததாகவும் இந்திய தேர்தல் ஆணையம் தகவல். போதைப் பொருள் வழக்கில் சிறையில் இருக்கும் மன்சூர் அலிகான் மகன் அலிகான் துக்ளக் ஜாமீன் கோரி மனு. காவல்துறை பதிலளிக்க சென்னை போதைப் பொருள் தடுப்பு சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு. வங்கக்கடலில் நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவிழந்தது. அதிகாலை 5:30 மணி அளவில் கடலிலேயே வலுவிழந்ததாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து வினாடிக்கு 1960 கன அடியிலிருந்து 2331 கன அடியாக அதிகரிப்பு. அணையிலிருந்து வினாடிக்கு 800 கன அடி தண்ணீர் வெளியேற்றம். வேங்கைவேல் குடிநீர் தொட்டியில் மனித கழிவு கலக்கப்பட்டு இன்றுடன் 2 ஆண்டுகள் நிறைவு. இதுவரை குற்றவாளிகள் கண்டறியப்படாததால் மக்கள் கடும் அதிருப்தி. வேங்கைவேல் விவகாரத்தில் 2 ஆண்டுகளுக்கு பிறகும் நீதி கிடைக்காததற்கு திமுக அரசு தலைகுனிய வேண்டும். குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியவில்லை எனில் வழக்கை சிபிஐ வசம் ஒப்படைக்க வேண்டும் என்றும் பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தார். தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் ஒரு பெண் முதல்வர் வேட்பாளராக நிறுத்தப்பட வாய்ப்புள்ளதா என வானதி சீனிவாசனிடம் கேள்வி எழுப்பிய செய்தியாளர்கள். ஆளவிடு சாமி என கையெடுத்து கும்பிட்ட வானதி சீனிவாசன், ஐயா நீ கொஞ்சம் ஆள விடுறீங்களாப்பா? பிரஸ் மீட் முடிஞ்சதுப்பா. முதல்வர் வேட்பாளரா முன்னிறுத்தப்படுவார்களா? காலையில வேற வம்பு இல்லையா உனக்கு? பெண் வேட்பாளர்கள் ஆள விடுங்கப்பா. முதல்வர் வேட்பாளராக தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஒரு பெண் வேட்பாளர் நிறுத்தப்படுவார்களா?